ॐ शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் பயிற்சி செய்வோமாக. நன்கு அமைதிப்படுத்தப்பட்டு ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதில் இப்போது நாம் அதை விஷாலப்படுத்தும் நோக்கத்தோடு சித்த விஷாலதா தியானத்தை அபியாசம் செய்வோமாக. சித்த விஷாலதா தியானம் என்பது நம்முடைய குறுகிய மனதை நன்கு விரிவடையும் பொருட்டு சாஸ்திரம் நமக்கு பேருபாயம் செய்கின்றது. சித்த விஷாலதா தியானம் அல்லது விராட் தியானம் அல்லது விஸ்வரூப தியானம் என்பது பார்க்கும் அனைத்தையும் இறைவன் என்ற ஞானத்தோடு
பார்க்க பழகுவது ஆகும். ஆரம்பகால பயிற்சியில் இது வெறும் பாவனையாகவே நமக்கு இருக்கும். இருப்பினும் நாம் இதை விடாமல் அபியாசம் செய்ய பழகும்போது இது ஆழ்மனதில் நன்கு பதியத் தொடங்கும் போது இது ஞானமாக நமக்கு உபகாரம் செய்கின்றதை பார்க்க முடியும். சாஸ்திரம் இருப்பது எல்லாம் இறைவனே என்று நமக்கு உபதேசம் செய்கின்றது. ஆனால் சுபாவமாகவே நான் வேறு நீ வேறு என்கின்ற வேத திருஷ்டியிலேயே இந்த உலகத்தை பார்க்கின்றோம். அதன் காரணமாக அகங்காரம் மமகாரம் என்கின்ற பந்தத்தில் நாம் கட்டுண்டு இருக்கின்றோம். அகங்கார மமகாரத்தின் விளைவாக ராகத்வேஷம் உருவாகின்றது. இறைவன் படைப்பில் விரும்பத்தக்கது என்றோ வெறுக்கத்தக்கது என்றோ எதுவும் இல்லை. நாம் நம்முடைய அகங்காரத்தின் வழியாக இந்த உலகை பார்க்கும்போது உலகம் பேதமுடையதாக விருப்பு வெறுப்பு நிறைந்ததாக நமக்கு தென்படுகின்றது. அதன் காரணமாக விவகாரத்தின் இடையில் நாம் சதா அசாந்தியை அனுபவிக்கின்றோம். சாஸ்திரத்தின் துணை கொண்டு இந்த உலகை நாம் அறிவு கண்ணோடு பார்க்க தொடங்கும்போது இவ்வுலகமானது இறைமயமாக காட்சியளிக்க தொடங்குகின்றது. சாஸ்திர திருஷ்டியோடு இந்த உலகை நாம் பார்க்க தொடங்கும்போது இந்த உலகம் இறைவனாக நமக்கு காட்சியளிக்க தொடங்குகின்றது. சாஸ்திரம் இவ்வுலகம் வேறு இறைவன் வேறு அல்ல என்பதை நமக்கு ஆழமாக உபதேசம் செய்கின்றது. இந்த உபதேசமானது வெறும் நூலறிவாக இல்லாமல் நமக்கு பிரயோஜனப்படுத்தும் அளவுக்கு இதை நாம் நன்கு அபியாசம் செய்யும் அளவு இதனுடைய பிரயோஜனத்தை நாம் அனுபவிக்க முடியும். உண்மையில் உலகம் வேறு இறைவன் வேறு அல்ல. இந்த கருத்துக்கள் நமக்கு தொடர்ந்து சாஸ்திரம் படிக்கும் பொழுது இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த கருத்தாக மனதில் தோன்றலாம். ஆனால் இந்த கருத்து நாம் எவ்வளவு தூரம் பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்தே இதன் பிரயோஜனத்தை நாம் உணர முடியும். எப்பொழுதெல்லாம் விவகாரத்தில் நாம் ராகத்வேஷத்தினால் மனச்சஞ்சலம் அடைகின்றோமோ அப்போது எல்லாம் பார்ப்பது அனைத்தும் இறைவனே, இறைவனே எல்லாமாக இருக்கின்றார் என்கின்ற ஞானம் நமக்கு பிரயோஜனப்பட வேண்டும். அதுவரை இந்த தியானம் நாம் விடாமல் அபியாசம் செய்ய வேண்டும். தெரிந்த கருத்துக்கள், ஆனால் நாம் தேவைப்படும் போது பயன்படுத்தாத கருத்துக்கள். இந்த கருத்துக்களை நாம் தேவை ஏற்படும் போது பயன்படுத்தும் போதுதான் இதற்குரிய மதிப்பு நமக்கு புரிய தொடங்கும். இறைவா, நீயே எல்லாமாக இருக்கின்றாய். இது எனக்கு நன்றாக புரிகின்றது. ஆனால் என் மனதில் இது ஆழ்ந்த பதிவை இன்னும் ஏற்படுத்தவில்லை. இது எனக்கு நன்கு பயன்பட நான் இந்த அபியாசத்தை விடாமல் செய்ய அருள் புரிவாயாக. இருப்பது எல்லாம் இறைவனே, என்னை கோபப்படுத்துவது எல்லாம் இறைவனே,
என்னை துன்பப்படுத்துவது எல்லாம் இறைவனே. நான் பொறாமை கொள்வது எல்லாம் இறைவனே. நான் வெறுப்பது எல்லாம் இறைவனே. இந்த எண்ணம் நம் ஆழ்மனதில் நன்கு பதியும் பொருட்டு சில நிமிடங்கள் நாம் இதை சுயமாக அபியாசம் செய்வோமாக. ஓம் असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय. ओम शांति शांति शांति. अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये. आत्मानं चेद्विजानीयात् अयमस्मीति पूरुषः किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्जरेत्. பஞ்சதசி திருப்தி தீப பிரகரணம் பக்கம் 3 அதில் அந்த 19 நம்ம தொடரும். பக்கம் 3 ஸ்லோகம் 19. அது ஆமாம் இல்லை டீச்சர், அதுலேருந்து அபியாசத்துக்கு நம்ம ரிப்பீட்டேஷன் தான் வந்து பக்கத்தை திருப்ப வேண்டாங்கிறதுக்கா 19 படிக்க மாட்டேன். இல்லை 19 நம்ம இது பாருங்க. ரெப்படிஷன். असन्दिग्ध विपर्यस्त बोधो देहात्मनीक्ष्यते तद्वदत्रेति निर्णेतुम् अयमिति अभिधीयते. देहात्मज्ञानवत् ज्ञानम् देहात्मज्ञानबाधकम् आत्मन्येव भवेत् यस्य स नेच्छन्नपि मुच्यते. अयमित्यपरोक्षत्वम् उच्यते चेत् तदुच्यताम्. स्वयं प्रकाश चैतन्यम् अपरोक्षं सदा यतः परोक्षम् अपरोक्षञ्च ज्ञानमज्ञानमित्यतः नित्यापरोक्षरूपेऽपि द्वयं स्यादशमे यथा नवसङ्ख्याकृतज्ञानः दशमो विभ्रमत्तदा
நவேதி தசமோஸ்மீதி வீக்ஷ்யமானோபி தாண்ணவ நபாதி நாஸ்தி தசமஹ இதி ஸ்வம் தசமம் ததா மத்வா வக்தி ததஜ்ஞான கிருதமாவரணம் விதுஹு நத்யாமமார தசமஹ இதி ஷோச்சன் பிரரோதிதி அஜ்ஞானகிருத விக்ஷேபம் ரோதனாதிம் விதுர்புதாம் நம்ருதோ தசமோஸ்மீதி ஸ்ருத்வாப்தவச்சனம் ததா பரோக்ஷத்வேன தசமம் வேதி ஸ்வர்காதிலோகவத் த்வமேவ தசமோசீதி கணயித்வா பிரதர்ஷிதः அபரோக்ஷதயா ஞாத்வா ஹ்ருஷ்யத் ஏவ நரோதிதி அஜ்ஞானாவ்ருத்தி விக்ஷேபः த்விவித ஞான த்ருப்தயः ஷோகாபகம இத்யேதே யோஜனீயாத் சிதாத்மனி சம்சாராசக்த சித்த சன் சிதாபாசः கதாச்சன ஸ்வயம் பிரகாசகூட்டஸ்த்வம் ஸ்வத்வம் நைவ வேத்யயம் நபாதி நாஸ்தி கூட்டஸ்த இதி வக்தி பிரசங்கதः கர்த்தா போக்தாஹமஸ்மீதி விக்ஷேபம் பிரதிபத்யதே. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ருத்ரதீப பிரகரணத்தில் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இதி பூருஷக கிம்மிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அணு சஞ்சுவரே. இந்த மந்திரத்தை தான் நம்ம ஆதாரமாக வச்சு தான் இந்த பிரகரணமே எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். இதில் முதல் வரியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல் வரியில் இருக்க ஒரு பதத்தையும் இப்போ எடுத்து ஆழமாக அதுக்கு விசாரம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பூர்வபக்ஷம்லாம் நமக்கு நிறையா வருதுன்னு பார்த்தோம். பூருஷகங்கிறதுல 2 அம்சம் இருக்குதுன்னு பார்த்தோம். சிதாபாசன் அம்சம், சித் அம்சம், கூட்டஸ்த அம்சம். ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்தியான்னு பார்த்துட்டோம். அப்புறம் ஆத்மானம், அந்த நான்கிறதுக்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். முக்கியார்த்தம், அமுக்கியார்த்தம் பார்த்தோம். முக்கியார்த்தம் என்பது நாம் அடிக்கடி சராசரி மக்கள் பயன்படுத்துகின்ற கூடஸ்தனையும் சிதாபாசனையும் கலந்து, ஆத்மாவையும் அனாத்மாவையும் கலந்து நம்ம பயன்படுத்துகின்ற அந்த அதுன்னு பார்த்தோம் நம்ம. அது முக்கியார்த்தம். அமுக்கியார்த்தம் என்பது ஞானி பயன்படுத்துகின்றது. இதை மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட லட்சியம் இந்த அமுக்கியார்த்தத்துக்கு வரணும். நம்ம விவகாரத்தின் போது எப்படி ஞானி பயன்படுத்துகின்றார். சில நேரங்களில் அவர் உடம்ப நான் சொல்கிறாரு, சில நேரங்களில் கூட்டஸ்தனை நான் சொல்கிறார். எப்போ அவர் உடம்ப நான் சொல்கிறாரு, விவகாரத்தின் போது அவர் பயன்படுத்துகின்ற நான் அவர் புரிஞ்சு சொல்கிறாரு. எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த சரீரத்துக்கு வலிக்கின்றது. அவருக்கு அது என்ன பண்ணுறாரு, அதுக்கு அந்த நான்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அப்போ அவருக்கு தான் தனக்கு எந்த விதமான துன்பமும் இல்லைங்கிற ஞானத்தோட எனக்கு வலிக்கிறதுன்னு சொல்கிறார். எனக்கு வலிக்கலைங்கிற ஞானத்தோட வலிக்குதுன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு ஆழ் மனசில் இந்த வலி எனக்கு கிடையாது அப்படின்னு அதை பிரித்து, எப்படி ஒரு அன்னப்பறவை நம்ம இப்போ பார்த்ததில் நம்ம அன்னப்பக்ஷின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் பாலையும் தண்ணியையும் கலந்து வைக்கும்போது அது என்ன செய்யுது, பாலை மட்டும் பருகிட்டு தண்ணியை விட்டுருதுன்னு பார்த்தோம். அது மாதிரி இந்த ஜெகத்தில் நம்மக்கிட்டையுமே 2 அம்சம் இருக்குது. சித்த அம்சமும் இருக்குது, சிதாபாசன அம்சமும் இருக்குது. பாலும் தண்ணியும் மாதிரி 2 அம்சம் இருக்குது. ஒன்று சத்திய அம்சம், ஒன்று மித்தியா அம்சம். இப்போ ஞானி நான் பயன்படுத்தும் போது என்ன பண்ணுறாரு, அதை மட்டும்
கிரகிச்சுக்கிட்டு விவகாரத்தில் வந்து அனாத்மாவை விட்டுட்டு அதை பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தோம். அப்போ அந்த 3 விதமான பயன்பாடு இருக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த அபரோக்ஷத்துக்கு நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அபரோக்ஷ ஞானம் அப்படிங்கிறத எப்படி வந்து நித்திய அபரோக்ஷமாக இருக்கின்ற அந்த பிரம்மனில் எப்படி அஜ்ஞானம் எப்படி உண்டாகும், பரோட்ச ஞானம் எப்படி உண்டாகும், அபரோக்ஷ ஞானம் எப்படி உண்டாகும், 3 நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறத நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ, அதில் எப்படி அஜ்ஞானம் எப்படி இருக்கு, வந்து அந்த அஜ்ஞானத்திலிருந்து எப்படி ஸ்டெப்பு போகுது, பரோட்ச ஞானம் அரகுர ஞானத்துக்கு வருது. முத அஜ்ஞானம், அப்புறம் அரகுர ஞானம், அப்புறம் தெளிவான ஞானம். பார்த்துக்கிட்டே இருக்கிற வஸ்துவில் அது எப்படி சாத்தியமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்காகத்தான் நம்ம இந்த தசமன் திருஷ்டாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில் அந்த அயம்ங்கிற அந்த பதம் எதுக்காக பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அயம் இத்தி பூருஷக பார்த்தோம். அயம் இத்தி பூருஷக, அயம் இந்தங்கிறத எதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கும்போது இது வந்து எப்படி வந்து நமக்கு அதுக்கு ஒரு நமக்கு உபதேச சாகசிலிருந்து ஒரு ஆதிசங்கரோட ஸ்லோகத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம். எப்படி வந்து நீ மித்யாவை பொய்ய போய் நீ வந்து உண்மைன்னு நான் சொல்றியோ அது மாதிரி அவ்வளவு திடமாக உடம்பை நான் சொல்றது மாதிரி உடல் நான் இல்லவே இல்லை அப்படிங்கிற அது நமக்கு திடமாகிறதுக்காக இந்த அயம்ங்கிற பத விசாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் இந்த 7 அவஸ்தைகள் கதை சொன்னார் நம்ம பார்த்தோம். எப்படி வந்து ஒரு அஜ்ஞானத்திலிருந்து ஞானம் வரைக்கும் 7 அவஸ்தைகள், அந்த படிநிலைகள் நம்ம மறக்கக்கூடாது. நமக்கு தெரியும் அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. இந்த 7 படிநிலைகள் பார்த்தோம். எப்படி வந்து அவன் வந்து காணோன்னு அழுறான், காணோன்னு சொல்கிறான், இல்லைன்னு சொல்கிறான், அதை இல்லைங்கிறத வெளிப்படுத்துகிறான், துக்கமாக வெளிப்படுத்துகிறான். அப்புறம் குரு வந்து ஒரு போகிற ஒரு வழிபோக்கர் சொல்லும்போது இருக்கான் அவன் எங்கேயோ இருக்கான் அப்படிங்கிறது பரோக்ஷ ஞானம். அது அவன் வேறில்லை, நான் தான் அதுன்னு புரிஞ்சிக்கிறது அபரோக்ஷ ஞானம். அதன் காரணமாக அவனுக்கு துக்கம் போது ஆனந்த பிராப்தி. இது நமக்கு திருஷ்டாந்தம் நமக்கு நல்லா புரியுது. இதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு போகிறது வரைக்கும் அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நமக்கு மெயினாக வந்து அவர் இந்த திருப்திங்கிறதுல தான் சுற்றி வர்றாரு. ஏன்னா அந்த திருப்திங்கிறது தான் நமக்கு லட்சியம். திருப்திங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் ஜீவன் முக்தி, அதுதான் மோட்சம், அதுதான் கைவல்யம். அப்போ அது அந்த திருப்திங்கிறது என்னது, எவ்வளோ அதிருப்தி நிறைந்த வாழ்க்கையில் திருப்தி, அதை நம்ம மறக்கக்கூடாது. வந்து நமக்கு இதனால படிக்கிறனால குடும்ப பிரச்சனை எல்லாம் தீரலாம், தீராமலும் போகலாம். இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை வரலாம், வராமலும் இருக்கலாம். ஏன்னா அது வந்து அதனுடைய நியதி. அதிருப்திக்கு இடையில நாம் எப்படி திருப்தியாக இருக்க போகிறோம். அதனால தான் நமக்கு அதனால தான் 2 கொண்டுகிட்டே வர்றாரு. சித்து சிதாபாசனையும் சேர்த்தே கொண்டு வர்றாரு. ஏன்னா சிதாபாசனோட திருஷ்டியில் என்னைக்குமே அதிருப்தி தான். சித்துங்கிற கூட்டஸ்தன்கிற திருஷ்டியில் என்னைக்குமே திருப்தி தான். திருப்தியை தவிர வேறு இல்லை, இதில் அதிருப்தியை தவிர வேறு இல்லை. நம்ம எதை பார்க்க போகிறோம்? ஞானி வந்து 2 பிரித்து போட்டிருக்காரு. வந்து அவருக்கு நல்லா தெரியும் அந்த விவகாரத்தின் போது அதிருப்தி தான் வரப்போகிறது அப்படின்னு நல்லா தெரியும். வந்து இந்த திருஷ்டியில் நமக்கு எப்போவுமே திருப்தி தான் ஞானிக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம அதை நோக்கி தான் போகிறோம், அந்த திருப்தி தீபம். அதனால தான் அவர் அவ்வளோ ஒரு ஆழமான சப்ஜெக்டை கொண்டு வர்றாரு. எப்படியாவது, ஏன்னா இன்னொன்று ஒரு விஷயம் நான் பாதியிலே போன கிளாஸில் விட்டுட்டேன். எதனால நமக்கு இந்த அபரோக்ஷ ஞானம்ங்கிற அந்த பதம் வந்து நம்மளுக்கு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்குது. வந்து ஏன்னா இது வந்து 2 விதமான சம்பிரதாயம் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த பாமதி மதம்னு ஒன்று இருக்குது, வந்து விவரணக்கார மதம் 2 இருக்குது. வந்து அந்த பாமதி சம்பிரதாயத்தில் எப்படி இருக்குன்னா வந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம சாஸ்திரம் படித்தாலும் அதுக்கப்புறம் நம்ம சமாதி அபியாசத்தில் போய் தான் உனக்கு அபரோக்ஷ ஞானம் வரும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது.
நீ சமாதி அபியாசம் பண்ணி இது உனக்கு இப்போ படிக்கிறது அகடமிக் தான். நீ சாஸ்திரத்தில் நீ புரிஞ்சிக்கிறது, நீ உடலல்ல மனமல்லன்னு புரிஞ்சிக்கிறது, இது அகடமிக் தியரி. இதை உனக்கு அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா நீ சாட்சாத்காரம் பண்ணணும். அப்படின்னா நீ என்ன பண்ணணும், போய் சமாதி அபியாசத்தில் போய் தான் உனக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும் அப்படின்னு இப்போவும் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஆனால் நம்ம பாமதி மதம் கிடையாது, விவரண மதம். வித்யாரண்யர் விவரண மதம். எப்படி 10ஆம் அவன் நான் 10ஆம் அவன் புரிஞ்சிக்கிறதுக்கு அவன் தியானம் பண்ணலை, சமாதி அபியாசம் பண்ணலை, நான் 10ஆம் அவன் என்பதை புரிந்து கொண்டான். இப்போ நமக்கு அதனால தான் இந்த 7 படிநிலை நமக்கு பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம். பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம். இப்போ மறந்தது அஜ்ஞானம்னா ஞானம் என்னது, ஞாபகப்படுத்துறதா ஞானம், நினைவு வைத்துக் கொள்வதுதான் ஞானம். பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். கடைசியில் கைவிலயத்தை முடிக்கும் போது என்ன சொல்ற, மறவாதே. அப்ப இங்க நமக்கு என்னது, மறக்கிறோம். இப்ப இதுல நமக்கு எந்த விதமான அனுபவத்தை நோக்கி நம்ம கிடையாது. அது நமக்கு தெளிவா இருக்கணும். அந்த இடத்துல நமக்கு அனுபவம் வேணுமா, அப்போ நமக்கு அந்த பிரயோஜனம் கிடைக்கல. அப்போ பரோட்சத்தில் நமக்கு எல்லாமே தெரியும், பரோட்சத்தில் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியல, எவ்வளோ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நமக்கு ஏன்னா நான் அந்த திருப்தி ஸ்வரூபம்னு எப்படி ஞானி சொல்கிறாரோ, அதிருப்திக்கு இடையில அகம் திருப்தகன்னு நமக்கு சொல்ல முடியல. அப்போ நம்ம இன்னும் பரோட்சத்தில் தான் இருக்கோம், நம்ம இன்னும் திருப்தி ஸ்வரூபம் நம்ம சொல்ல முடியல. அப்போ அந்த அகம் திருப்தக அப்படிங்கிறத நம்ம எப்போ சொல்ல போகிறோம், நல்லா மறக்காமல் இருந்து சொல்ல போகிறோமா, சமாதியில் போய் சொல்ல போகிறோமா, அந்த சம்பிரதாயம் நமக்கு நல்லா புரியணும். அப்படி இல்லாட்டி நமக்கு நமக்கு எங்கே போகிறோம் நமக்கு தெரிஞ்சாத, இல்லாட்டி நமக்கு எப்போவுமே ஒரு குறை இருந்துக்கிட்டே, நம்ம என்ன பண்ணணும்னே தெரியாது. சமாதி அபியாசம் பண்ண போகிறோமா, இதை நம்ம ஆழ் மனசில் பதிகிறதுக்கு நம்ம அபரோக்ஷ அனுபூதியில் ஆதிசங்கரர் கொடுத்த அந்த ஸ்டெப்பை பயன்படுத்த போகிறோமா, அது நமக்கு அந்த கரெக்டாக நமக்கு அது என்ன, நம்ம இது உனக்கு முடியல அப்படின்னா நீ போயிரு, சமாதிக்கு போயிரு. ஆனால் சாஸ்திரம் இப்படி தான் சொல்லுது, நீ மறவாமல் இருப்பதை, உனக்கு திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதை தான் அபரோக்ஷ ஞானம். அது உனக்கு எப்படி நம்ம சாமி சொன்னோம், லட்டு வேணுமா உனக்கு மோட்சம் வேணுமானா அகம் நித்திய முக்தகங்கிறது உடனே அந்த சேஞ்ச் ஓவர் ஸ்விட்சு வேலை பார்க்கணும். நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஆழ் மனசில் நமக்கு பதியுதா. ஏன்னா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட திரும்ப திரும்ப ஸ்ருணுன்னு சொல்கிறாரு, போய் சமாதி பழகுன்னு சொல்லவே இல்லை அவர். இல்லாட்டி அஷ்டாங்க யோகத்தை சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், போய் உட்காந்து சமாதியில் அபியாசம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல யோகமும் ஞானமும் அந்த இடத்துல மிக்ஸ் ஆகி இருக்குது நம்ம சம்பிரதாயத்தில். ஏன்னா அப்படி இல்லாட்டி நம்ம பதஞ்சலி அஷ்டாங்க யோகம் சொல்கிறாரு, அவர் கடைசியில் என்ன சொல்கிறாரு, துவைதத்தை தான் சொல்கிறாரு, அத்வைதத்தை அவர் சொல்லலை. அப்போ நமக்கு அந்த இடத்துல நமக்கு கிளாரிட்டி. அதனால தான் இவர் அபரோக்ஷ ஞானம்ங்கிறத, அபரோக்ஷ ஞானம்னா என்ன, உனக்கு அபரோக்ஷ ஞானம் எதனால வரப்போகுது, சமாதினால இல்லை, விபரீத பாவனா நிவர்த்தினால தான் உனக்கு இது வரப்போகின்றது. அப்போ நமக்கு அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மக்கின ஞானத்தாலே வந்த பேதமும் வேகாது, சிக்கென பழகி தெளிதல் விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் நீக்குவார். இன்னொன்று நமக்கு பார்ப்போம், வாயு தம்பனம் ஜலதம்பனம் மணிமந்திரம் மருந்தாலே தேயி தம்பனம் செய்திரில் அதில் சிறந்த சக்திகள் எங்கே, நீய சச்சிதானந்தமாய் வேறொன்றும் நினையாமல் இருப்பாயாகில் மாய சக்திகள் போம் ஈதன்றி மந்திரம் மறைகளில் காணோமே. அந்த நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அவர் என்ன சொல்றார், இதை நீ மனசுல வச்சிருந்தீங்கன்னா மாய சக்தி போயிரும், ஈதண்ணி மந்திரம் மறைகளில் காணோமே. அப்போ இதில் நமக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கு காரணம் நல்லா தெரியணும், நம்ம சம்சாரத்துக்கு காரணம். அதனால தான் நமக்கு அந்த 29 திரும்ப இன்னொரு நம்ம ஒரு பாராயணம் பண்ணிடுவோம். ஏன்னா அதில் நமக்கு அந்த அஜ்ஞானத்தினுடைய வர்ணனை பண்ணுறாரு, அந்த ஜீவன் எப்படி அஜ்ஞானத்துக்குள்ளே உள்ளே போகிறான். ஏன்னா நமக்கு நல்லா தெரியணும் எதனால கஷ்டப்படுறோம், நமக்கு தெரியணும். இப்போ நமக்கு வயிறு வலி வருது அப்படின்னா எத்தனையோ காரணத்தினால வயிறு வலி வரலாம். முதல்ல நமக்கு டாக்டர் என்ன கண்டுபிடிப்பார், எதனால வயிறு வலி வருது. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இருக்கலாம், நமக்கு ட்ரீட்மெண்ட்டை பற்றி இப்போ முதல்ல பார்க்க மாட்டார். என்ன பண்ணுவார், எதனால வயிறு வலி வருது. இப்போ நமக்கு சம்சாரத்துக்கு காரணம் என்ன, சம்சாரத்துக்கு காரணம் என்ன, அஜ்ஞானம் தான் காரணம் நம்ம சொல்கிறோம்.
இப்போ நமக்கு யோக சாஸ்திரத்தில் எப்படின்னா மனச்சஞ்சலம்தான் சம்சாரத்துக்கு காரணம்னு அவங்க வந்து மனசை வந்து சத்தியமாக சொல்லப்படுது. அங்கே எவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு மனச்சஞ்சலம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சம்சாரம். நீ மைண்டுங்கிறத ஒன்று இல்லாமல் ஆக்கிட்டீன்னா உனக்கு வந்து நிம்மதி அப்படின்னு வந்து யோக சாஸ்திரம் வந்து. இப்போ நமக்கு வந்து அஜ்ஞானம்தான் காரணம். என்ன அஜ்ஞானம்? பிரமமாம் தரை மறந்த பேதமையே அஜ்ஞானம். அப்பா என்ன பண்ணணும்? பிரமமாம் தன்னை எப்போதும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு இருப்பதே ஞானம். மாற்றி போட வேண்டியதுதான். அகம் பிரம்ம என்பதை மறக்காமல் இருப்பதுதான் ஞானம். இப்போ நம்ம வேலை பார்க்கறது அதாவது என்ன, நம்ம எங்கே வேலை பார்க்கணும், எங்கே ஒர்க் பண்ணணும்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ நமக்கு இது நமக்கு மறந்து போகுது. அப்போ மறக்கும் போது மறந்தோடனே என்ன ஆயிரும்? நான் பிரம்மம் அப்படிங்கிறதை பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். பிரம்மம் நான் பிரம்மங்கிறத மறந்த உடனே என்ன ஆயிடுது? அந்த துக்கத்துக்கு என்ன பண்ணிடுறோம்? சத்தியத்துவம் கொடுத்துட்றோம். சத்தியத்துவம் கொடுத்துட்டு அகம் அபூர்ணக, எனக்கு துக்கம் இருக்குது, எனக்கு துக்கம் இருக்குது, எனக்கு துக்கம் இருக்குன்னு என்ன செய்கிறோம்? நம்ம சொல்ல தொடங்கிடுறோம். அதுக்கு காரணம் என்ன? ஜென்மாந்தர பழக்கம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பக்கம் நமக்கு சுற்றிக்கிட்டே இருக்கோம்னா இந்த பக்கம் நம்ம ரீவைண்ட் பண்ண வேண்டியதுதான். நம்ம இந்த பக்கம் நம்ம அஜ்ஞானத்தின் காரணமாக என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த சம்சாரத்தில் பிரவர்த்தி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம்? நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? அனாத்ம விருத்தியை ஆத்மாக்கார விருத்தியாக மாற்றணும். பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். இதை நம்ம மறக்கவே கூடாது. எதனால நம்ம கஷ்டப்படுறோம் அதைத்தான் முதல் இதில் சொல்கிறாரு. சம்சார ஆசக்த சித்தஹசன். அதாவது அந்த சிதாபாசன் என்னவாயிருக்கான்? சம்சார ஆசக்த சித்தக, அந்த உலகத்தை எல்லாம் உலக விஷயத்தில் பற்று கொண்டவனாக என்ன பண்ணுறான்? அந்த சிதாபாசன் சதா கதாச்சன எப்போதும் அனிச்சையாக. நமக்கு வந்து துக்கப்படுறதுக்கு கஷ்டமே பட வேண்டாம். நமக்கு அனிச்சையாக துக்கப்பட்டுருவோம். அதுக்கு ஒன்றும் இச்சப்படவே வேண்டாம். வந்து ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் வந்தால் கூட என்ன ஆயிரும்? நமக்கு வந்து ஈஸியாக நம்ம அதனால் ஏன்னா அதில் உடனே டக்குன்னு வந்துடும். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு கிடைக்கல, இது எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன பண்ணுறோம்? டக்குன்னு மாறிடும். அப்போ என்ன பண்ணிடுறோம்? கதாச்சன ஸ்வயம் பிரகாஷ கூட்டஸ்தம் ஸ்வத்வம் நைவ வேத்தியம். நைவ வேத்தியம்னு என்ன ஆயிடுச்சு? மறந்து போச்சு. அதைத்தான் நம்ம இதே வரியத்தான் நமக்கு தாண்டவராய சுவாமிகள் பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். என்ன ஒரு அழகு தமிழில் வந்து அவர் நச்சுன்னு போட்டிருக்காரு. நச்சுன்னு. அப்போ நமக்கு காரணம் என்ன? நம்ம எதனால் துக்கப்படுறோம்? நம்மை மறந்து நம்மளுடைய சொரூபத்தை மறந்து போவதனால என்ன பண்ண? கோடீஸ்வரனாக இருந்துட்டு எனக்கு 5 ரூபா 10 ரூபா இல்லைன்னு கவலைப்படும். அதுதான் நமக்கு அந்த அஜ்ஞானம். அப்போ இதுக்கு மருந்து என்னது? ஞானம்தான் மருந்து. ஞானம்தான் மருந்து. அப்போ நமக்கு இந்த ஞானம் இருக்குது. ஆனால் அது என்னவா இருக்குது? பிரதிபந்தத்தோடு கூடியதாக இருக்கின்றது. நமக்கு அது ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அப்பப்போ என்ன ஆயிடுது? ஸ்டக்கப் ஆகி நிற்கிது. ஸ்டக்கப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? நமக்கு ஒரு தண்ணி போகும்போது தண்ணி ஒழுங்காக போகலன்னா குத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஜலதாரம் அடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? குத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி ஞானம் வேலை பண்ணலைன்னா தனியாக போய் உட்காந்து என்ன பண்ணணும்? நம்ம படித்த அந்த அபரோக்ஷ அனுபூதியில் படித்தோம் இல்லையா? அந்த அத்தனை அங்கத்தையும் போட்டு ஏதாவது ஒரு அங்கத்தை பிடிச்சி ஓட்டையை குத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து. அப்போ இதில் நமக்கு முதல் அந்த 29வது ஸ்லோகத்தில் அஜ்ஞான அவஸ்தையை நல்லா விளக்கிட்டார். அது மறந்து போகின்ற நைவ வேத்தியம், மறந்து போகிவிட்டது. நான் பூர்ணன், நான் நித்திய திருப்தன் அப்படிங்கிறது மறந்து போகிறது. எப்படி தசமன் நான் தான் 10ஆமவன் அப்படிங்கிறத மறந்துட்டானோ அது மாதிரி இந்த ஜீவன் யார்? அதெல்லாம் அந்த பதத்தை கொடுத்துருக்காரு. அந்த சிதாபாசன். அந்த சிதாபாசன் என்ன பண்ணுறான்? தன்னை மறந்து விட்டான். தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை, ஸ்வத்வம், தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை மறந்து விட்டான். மறந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னது? ந பாதி நாஸ்தி கூட்டஸ்த இதி பக்தி பிரசங்கத்தக. அதனால் காரணமாக என்ன சொல்கிறான்? யாராவது ஒருத்தர் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத வந்து அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறான்? வந்து நீ வந்து அழியாத பரம்பொருள், உன்னை எதுவுமே துக்கமே உன்னை தொடாது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பார்க்குறோம் இந்த கைவிலை நவனியத்தில் என்னது? என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணி அப்படின்னு என்ன பண்ணுறான்? என்ன முட்டாள் நினச்சியா? எனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு என்ன பண்ணுறான்? இதெல்லாம் ஆத்மானெலாம் ஒன்றும் இல்லை, நீ ஏதோ சொல்லிகிட்டு இருக்கன்னு முதல்ல என்ன பண்ணுறான்? ஆவரணம்.
தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறான். அதன் காரணமாக என்ன செய்கிறான்? கர்த்தா போக்தா அகம் அஸ்மி இதி விக்ஷேபம் பிரதிபத்தியதே. அதன் காரணமாக தன்னை என்னவா நினைக்கிறான்? கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நினைக்கின்றான். செயல் செய்பவனாகவும் செயலின் பயனை அனுபவிப்பவனாகவும். இது நமக்கு நல்லா புரியணும். இந்த இடத்த கர்த்தா போக்தாங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான பதம். நம்ம எதனால கர்த்தாவாக ஆகிறோம்? இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒன்றை விரும்பி, ஒன்றை அடைய விரும்பி ஒரு செயலை செய்கின்றோம். இப்போ ஞானிக்கும் நமக்கும் அதான் வித்தியாசம். நமக்கு அவர் பூர்ணமாக இருக்கிறதுனால அவர் எதையும் அடைய விரும்பி பண்ணுறதில்ல. ஓங்காரன் சாமி பெருசாக எழுதி போட்டிருப்பாங்க, நிறைவினால் காரியம் செய்பவன் ஞானி, நிறைவிற்காக காரியம் செய்பவன் அஞ்ஞானி. அந்த கர்த்தா போக்தாங்கிறது அங்கே தான். அதுதான் நமக்கு எப்பவுமே கர்த்தா அப்படிங்கிறது செயல் செய்வது. ஐ வாண்ட் டு டூ. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒன்று கர்த்திருவத்தில் இருக்கும், இல்லாட்டி போக்திருத்துவத்தில் இருக்கும். எனக்கு இது வேணும், நான் இதை செய்ய போகின்றேன். இது ரெண்டு தான். எனக்கு இது வேண்டாம், நான் இதை செய்ய மாட்டேன். எனக்கு இது வேணும், நீ இது செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு இது வேண்டாம், நீ அதை செய்தால் நன்றாக இருக்கும். இந்த கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் சுற்றிக்கிட்டே இருக்கு. இதுதான் நமக்கு சம்சாரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த சம்சாரத்தை சத்தியமாக நினைக்க தொடங்குகிறோம். நம்ம அப்போ நான் அப்படிங்கும்போது அகம் கர்த்தா அகம் போக்தா. இதன் காரணமாக என்ன ஆகும்? கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்காது, நம்ம நினைக்கிறது கிடைக்காது. இதுதான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறது நடக்காது, நம்ம நினைக்கிறது கிடைக்காது. இன்னொன்று, நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளாலே செயல்பட முடியாது, நம்ம நினைக்கிற மாதிரி யாரும் செயல்பட முடியாது. அப்போ என்ன ஆகுது? நம்ம கர்த்திருவத்திலையும் நம்ம பூர்ணமாக இருக்க முடியாது, போக்திருத்துவத்திலையும் நம்ம பூர்ணமாக இருக்க முடியாது. நம்ம நினைச்ச அளவுக்கு நம்மளால் செயல்பட முடியாது, நம்ம நினைச்ச அளவுக்கு நம்மளால் அனுபவிக்கவும் முடியாது. அது அபூர்ணமாகவே இருக்கின்றது. அதன் காரணமாக என்ன ஆகுது? நமக்கு துக்கம் உண்டாகின்றது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 3 நமக்கு நல்லா புரியணும். நம்ம எதனால கஷ்டப்படுறோம்? அஞ்ஞானத்தின் காரணமாக கஷ்டப்படுறோம். நம்மை மறந்து விட்டு என்ன பண்ணுறோம்? எனக்கு இது வேணும், ஐ வாண்ட் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? ஐ வாண்ட்னு எனக்கு இது வேணும், நான் இதை அனுபவிக்க வேண்டும். நமக்கு இதில் ஒன்று எத்தனை நாள் ஞாத்தாவும் ஞானமும் இருக்கும் உன்பால். இதை நம்ம எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். எத்தனை நாள் கர்த்தாவும் கர்த்திருவமும் இருக்கும், எத்தனை நாள் போக்தாவும் போக்திருத்துவம் இருக்குமோ அத்தனை நாள் வேண்டும், அப்பால் ஒரு செயலும் வேண்டாம். அப்போ நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் ஞாத்தா இல்லை அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டியோ அது வரைக்கும், புரிகிறது வரைக்கும் வேண்டும், அப்பால் ஒரு செயலும் வேண்டாம். அதுதான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். எப்போ நீ கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு இந்த வியாவகாரிக்கத்தில் இருந்து பாரமார்த்தியத்துக்கு வந்துட்டியோ, நான் உடல் மனம் புத்தி கிடையாது, அகம் நித்திய திருப்தக அப்படின்னு நீ புரிஞ்சிட்டினா போதும், அப்பால் ஒரு செயலும் வேண்டாம். அப்போ அது வரைக்கும் செயல் வேண்டும். அப்போ அதுதான் நம்மளுடைய லட்சியம். இப்போ நமக்கு இந்த 3 அவஸ்தை பார்த்துட்டோம். அஜ்ஞான அவஸ்தை பார்த்துட்டோம், ஆவரணம், விக்ஷேபம். இது நமக்கு மறக்கக்கூடாது. இதுதான் நம்மளுடைய ஸ்டெப்பு. எப்படி நம்ம கீழே இறங்குறோம், அடுத்து நம்ம மேலே ஏறணும். கீழே எப்படி இறங்கி வந்துட்டோம், நம்ம பிரம்மமாய தன்னை மறந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இது நாஸ்தி ந பாதின்னு சொல்கிறோம். அப்புறம் அகம் கர்த்தா அகம் போக்தா அப்படின்னு இந்த சம்சாரத்துக்குள்ளே நான் கர்த்தா நான் போக்தா, நான் கர்த்தா நான் போக்தான் அபூர்ணத்தின் காரணமாக எதனால் இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறோம்? முதல்ல என்கிட்ட எனக்கு திருப்தி இல்லை. அதன் காரணமாக என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாத்துலேயும் இது வேணும் அது வேணும்னு கர்த்திருவத்தையும் போக்திருவத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதன் காரணமாக துக்கப்படுகின்றோம். அப்போ அடுத்தது நமக்கு தெரியும், அடுத்த 4 அவஸ்தை நமக்கு தெரியும். என்ன 4 அவஸ்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது? பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. அதை நல்லா அவர் சொல்கிறாரு. இப்போ 31வது அஸ்தி கூடஸ்த இத்யாதௌ பரோக்ஷம் வேதி வார்த்தையா பశ్చాத் கூடஸ்த ஏவாஸ்மி
इत्येवं वेति विचारतः अस्ति कूटस्थ इत्यादौ परोक्षं वेति वार्तया पश्चात् कूटस्थ एवास्मि इत्येवं वेति विचारतः. இப்போ இதுக்கிடையில் நம்ம கர்த்தத்துவம் போக்திருத்துவம் இருந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக ஒரே புலம்பல், துக்கம், கண்ணீர், கம்பளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவன் ரோதித்தின்னு பார்த்தோம். நம்ம நான் தோ சரீரம் அப்படின்னு நம்ம சிதாபாசனோட நம்ம ஒட்டிக்கிட்டோம் நான் அப்படின்னா ஒரே துக்கம் 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 துக்கம். அப்புறம் ஒரு காலத்தில் கோயில் போவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், ஜபம் பண்ணுவோம், நாமமாக சொல்லிகிட்டு இருப்போம். ஆனாலும் நமக்கு என்ன ஆகாது? அந்த துக்கம் போக மாட்டேங்குதே. அப்படிங்கும்போது அதெல்லாம் போய் பார்த்ததுக்கப்புறம் புண்ணிய வேலை செய்ய தொடங்குமா அப்படின்னு சொல்கிறாரு பரமாத்மா. அந்த சாமி சொல்கிறாரு, புண்ணிய வேலை செய்ய தொடங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானா, ஒரு குரு கிட்ட போய் கேட்பானா. நம்ம பார்க்குறோம், நம்ம வெயில் சகித்தரா புழு போல் வெம்பி வர்றான். எனக்கு அந்த பாட்டு என்ன பாட்டு வரும்? செத்தை போல் சுற்றி சுற்றி செற்றை போல் சுற்றி சுற்றி பேராத காலமேமி பிரமையில் திருவன் போதம் ஆராயும். அந்த சரியான பாட்டு, அந்த பாட்டை பார்த்துருவோம் நம்ம. அது மாதிரி அவன் துக்கம் தாங்காமல் முதல்ல தான் டீச்சர் கரெக்டாக தொடக்கம் தெரியும். அதுக்கு முன்னாடி அது குரு சொல்கிறது. தவணம் 3 அடைந்து வெகில் சகித்திடா புது புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திர பதறினானே. ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏடைகள் மூடி காணவர். ஆமாம் ஆமாம், இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவண 3 அடைந்து வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் 3 காணவர் வளையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞானசர் குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. ஞானசர் குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. அப்போ என்ன பண்ணுறான்? சம்சாரத்தில் அடியோ அடி, எங்கிட்டு போனாலும் அடி, ஒரே இடி, தலையில் இடி, எங்கே போனாலும் முட்டுது. அப்போ அவன் யோசிக்க தொடங்கினா, என்னது நம்மளும் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோமே, இந்தா சரியாக போயிடும் அந்தா சரியாக போயிடும் பார்க்குறோம், அப்போ எங்கேயோ தப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். அவனும் என்னென்னமோ பண்ணுறான், யாத்திரை போகிறான், தீர்த்தம் போகிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனாலும் என்ன ஆயிடுது? அப்போதான் புண்ணியம் வேலை பார்க்க தொடங்குதான். புண்ணிய வேலை பார்த்தோடனே அவன் என்ன பண்ணுறான்? ஒரு குருவை நாடி செல்கின்றான். அந்த குரு என்ன சொல்கிறாரு? அஸ்தி கூட்டஸ்தக இத்தியாதோ. பிரிச்சிடலாம். அஸ்தி கூட்டஸ்த இத்தியாதோ. அஸ்தி கூட்டஸ்த இத்தியாதோ பரோக்ஷம் வேத்தி வார்த்தையா. பரோக்ஷம் வேத்தி வார்த்தையா. அஸ்தி கூட்டஸ்த, கூட்டஸ்தன் இருக்கிறான். அஸ்தினா இருக்கிறான். அஸ்தி கூட்டஸ்த இத்யாதோ. இத்யாதோன்னா இப்படிப்பட்ட வாக்கியத்தினால், இப்படிப்பட்ட வாக்கியத்தினால் அவனுக்கு என்ன கிடைக்குது? கூட்டஸ்தன் இருக்கிறான். 10ஆம் அவன் இருக்கிறான். என்ன சொல்றாரு? அவரு இருக்கான் சொல்றார். அது மாதிரி கூட்டஸ்தன் ஒருத்தன் இருக்கின்றான். அழியாத தத்துவம் என்பது ஒன்று இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பரோக்ஷம் வேத்தி வார்த்தையா. பரோக்ஷம் வேத்தினா அறிகின்றான். பரோக்ஷம்னா தெளிவில்லாத ஞானம். அவனுக்கு முழுமையான ஞானம் இல்லை, பூர்ணமான ஞானம் இல்லை, ஒரு அபூர்ணமான ஞானம் கிடைக்கிது. நம்ம செகண்டரி நாலேஜ்னு சொல்கிறோம்.
அப்போ முதல்ல எடுத்தோடனே குரு வந்து என்ன சொல்லலை, நீயே ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லலை. அவனும் அலறிக்கிட்டு வர்றேன், அவன்கிட்ட போய் நீயே ஆனந்தம்னா ஓடியே போயிடுவேன். வந்து குருவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதனால என்ன சொல்றாரு அவர் வந்து, நீயே ஆனந்தம் நீயே நித்தியமானன்னு சொல்ல, பிரம்மம்னு ஒன்று இருக்குன்னு சொல்றார். ஏன்னா அவனுக்கு அப்படித்தான் புரிய வைக்க முடியும். நீயே அது உனக்கு துக்கமே இல்லை அப்படின்னா, துக்கத்தோடு வர்றவன்ட்ட போய் துக்கமே இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு எப்படி நம்புவான் வந்து? அப்போ என்ன சொல்ற, அவனோட போக்கிலே போய் தான் என்ன பண்ணணும், அவனை வா சின்மயானந்த சாமிஜிக்கு இவர் சிகரெட் வாங்கி கொடுத்த மாதிரி சிவானந்தர் வந்து சின்மயானந்த சாமிஜி அவருக்கு அங்கே போனார். வந்து அவர் வந்து ஒரு பார்த்தோம் ஏத்தியிஸ்ட், அவர் வந்து நாஸ்திகமாக இருந்திருக்காரு. அங்கே போகும்போது அவர் வந்து சன்னியாசிகள் எல்லாம் எல்லாருமே போலிகள் தான், வந்து உலக மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி விசாரம் பண்ணி அவர் இதில் பேப்பரில் எழுதுறதுக்காக போகிறார், ரிஷிகேஷில் போகிறார். அங்கே போனால் அவர் சிவானந்தர்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி சன்னியாசிகளை பற்றி அவங்களோட வேஷத்தை எல்லாத்தையும் வெளியிடுறதுக்காக நான் வந்திருக்கேன்னு. அவர் சொல்கிறார், நீ கொஞ்ச நாள் இங்கே இருந்து பாருன்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, சின்மயானந்த சாமிஜி அவர் பாலகிருஷ்ண மேனன் அவர் பேர். அங்கே போனோன்னே அவர் சொல்கிறாரு, எனக்கு சிகரெட் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. சிகரெட் தானே உனக்கு நான் வாங்கி தர்றேன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த அவர் பாலகிருஷ்ண மேனன் அங்கே ஒரு மாதம் இருந்து பார்த்துட்டு இப்படி ஒரு பெரிய ஒரு கடலாக வர்றாரு, வேதாந்த ஒரு சிங்கமாக வர்றாரு, உலகத்துக்கே வந்து ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு. அப்போ அவர்கிட்ட போய் முதல்ல போனோன்னு என்ன சொல்லணும், நீ வந்து நீ பிரம்மம் அபூர்ணன் அதெல்லாம் சொல்ல முடியாது. சிகரெட் வேணுமா, வா உனக்கு சிகரெட் வாங்கி தரேன் நான் வந்து. அது மாதிரி முதல்ல என்ன சொல்றாரு, அஸ்தி கூடஸ்தக, கூடஸ்தன் ஒருத்தன் இருக்கின்றான், அழியாத ஒன்று இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரா. அது பரோக்ஷம் வேத்தி வார்த்தையா, வார்த்தைனா உபதேசம். இது வந்து குருவுடைய அந்த உபனிஷத் மந்திரங்களை, இதுக்கு பேர் இந்த வார்த்தையானா இது பேர் அவாந்தர வாக்கியம். நம்மளுடைய சாஸ்திரத்தில் 2 விதமான வாக்கியங்கள் இருக்குது. ஒன்று அவாந்தர வாக்கியம், இன்னொன்று மகா வாக்கியம். அவாந்தர வாக்கியம் என்பது நீயே பிரம்மம்னு அந்த அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்வது கிடையாது, பிரம்மத்தை அறிமுகப்படுத்தும் வாக்கியம் அவாந்தர வாக்கியம். நீயே பிரம்மம் என்று உபதேசிப்பது மகா வாக்கியம். இப்போ நமக்கு பிரம்மத்தை உபதேசிக்கும் வாக்கியம் நமக்கு சொல்கிறோம், நமக்கு சத் என்று ஒன்று இருக்கின்றது, பிரம்மம் என்று ஒன்று இருக்கின்றது, அதில் இருந்து தான் இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டது அப்படின்னு என்ன பண்ணுறது. முதல்ல சாஸ்திரம் சிருஷ்டியை சொல்லும்போது பிரம்மம்னு ஒன்று இருக்குது, அதிலிருந்து மாயையின் சக்தியினால் இந்த பிரபஞ்சம் உண்டாகின்றது, பஞ்சீகரணம் படிக்கிறோம். அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்லும், அந்த பிரம்மம் நீதான் அப்படிங்கிறது, அதுதான் மகா வாக்கியம். அப்போ நமக்கு 2வது வரியில் மகா வாக்கியத்தை சொல்கிறாரு. பஷ்சாத், பஷ்சாத்னா பிறகு. எதுக்கு பிறகு, பிரம்ம அஸ்தின்னு புரிஞ்ச பிறகு. ஏன்னா அவன் ஏற்றுக்கவே இல்லை, பிரம்மம்னு ஒன்று இருக்குங்கிறதே ஏற்றுக்கல. அப்புறம் அவனுக்கு பரோட்ச ஞானம் வந்ததுக்கப்புறம் பிரம்மம்னு ஒன்று இருக்குது, ஏதோ பிரம்மம்னு ஒன்று இருக்குது, எங்கேயோ இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன பண்ணுவோம், நமக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குது, காதுகிட்ட இருக்கா, அங்கே இருக்கா, நம்ம எல்லாம் பார்ப்போம், பூர்வ மத்தியில் இருக்கா, இதில் இருக்கா, நம்ம தியானத்தில் அப்படிலாம் ஏதோ ஆத்மான்னு சொல்கிறாங்க, வந்து ஏதோ சொல்கிறாங்க, நமக்கு வேகமாக புரியும் நமக்கு. அப்போ அஸ்தி, அவன் என்ன பண்ணுறான், அஸ்தினா பிறகு. எதுக்கு பிறகு, பிரம்ம அஸ்தி, பிரம்மம்னு ஒன்று இருக்கின்றது என்று புரிந்த பிறகு கூட்டஸ்தக ஏவ அயம் அஸ்தி, அந்த இடத்துல நமக்கு சந்தி இருக்கு. கூட்டஸ்த ஏவ, கூட்டஸ்த ஏவ அஸ்மி இதி ஏவம். கூட்டஸ்தக அஸ்மி, கூட்டஸ்தனாகவே, ஏவ அந்த ஏவ பதம் போட்டிருக்கு, கூட்டஸ்தனாகவே நான், அஸ்மி இருக்கின்றேன், இதி ஏவம் என்று இவ்வாறு, வேத்தி, வேத்தினா அறிகின்றான். எதனால் அறிகின்றான், விசாரத்தக, விசாரம் செய்வதால். எதை விசாரம் செய்வதால் நம்ம போட்டுக்கணும், மகா வாக்கிய விசாரம் செய்வதால். முதல்ல குரு என்ன சொல்றாரு, பிரம்ம அஸ்தின்னு சொல்றாரு, அது பரோட்ச ஞானம். அடுத்து என்ன சொல்றாரு, தத்து துவம் அசி, அதுவாகவே நீ இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றது. அதை என்ன பண்ணுறான், அவன் விசாரம் பண்ணுறான். என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே தெரியும், இந்த பாகத்யாக லட்சணம் அதெல்லாம் எந்த அம்சத்தில் நம்ம நீயும் அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று. அப்போ
ஜீவக பிரம்மைவ நாபரக, அந்த ஜீவன் பிரம்மனே அப்படிங்கிறத அவனுக்கு என்ன பண்ணுறாரு, உபதேசம் பண்ணுகின்றார். அது நீயாகவே இருக்கின்றாய் என்பது அபரோக்ஷ ஞானம். பశ్చాத் கூட்டஸ்தக ஏவ அஸ்மி இதி ஏவம் வேத்தி விசாரத்தக. சந்தி நல்லா புரிச்சிச்சு இல்லையா? அப்போ விசாரம் பண்ணி என்ன பண்ணுறான், இதை தெரிந்து கொள்கின்றான். இது எத்தனாவது அவஸ்தை? 5 அவஸ்தை முடிஞ்சிருச்சு நமக்கு. அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம். அப்போ நமக்கு அந்த முதல்ல அந்த அஜ்ஞானம்ங்கிறது நமக்கு மனசில் வந்து நல்லா பதியணும். எதுனால துக்கப்படுறோம்? அப்போ அதுக்கு மருந்து ஞானம்தான். யோகம் இல்லை, சமாதி இல்லை. அந்த சமாதி அபியாசம் நமக்கு பயன்படும். நமக்கு வந்து என்ன, நமக்கு இந்த ஆழ் மனசில் இப்போ நமக்கு தியானம் பண்ணுறோம், நல்லா அமைதியாக மனசை அமைதிப்படுத்திட்டு அதில் நல்ல கருத்துக்களை நம்ம சொல்லும் போது என்ன ஆகுது, அது மனசில் ஒரு பதிவை உண்டாகின்றது. எப்படி நம்ம உட்கார்ந்துருக்கும் போது நம்ம அப்படி நம்மளை கவலையவே யோசிச்சுட்டு இருந்தால், நம்ம பிரச்சனையவே யோசிச்சுட்டு இருந்தால் அது நம்மளுடைய மனசில் ஒரு பதிவை ஏற்படுத்துகின்றது. இப்போ நம்ம கவலைப்படணும்னு நினைக்கிறதே கிடையாது, கவலை தானாக வருது. நம்ம உட்காந்து கவலைப்பட போகிறேன் உட்காடுறோமா நம்ம? அது என்ன, அது வந்து அது எப்படி தானே நம்மளை என்ன சக் பண்ணி இழுத்துருமா. அது மாதிரி இந்த சமாதி எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு இதே மாதிரியே ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட, நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தால் கூட நம்ம நினைக்க வேண்டியது. நம்ம உட்கார்ந்தோம்னாலே அந்த நினைப்பு வரும். நமக்கு எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சு, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, வந்து டக்குனு இப்போ சின்ன சாமி வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னா அது மாதிரி ஒரு பயங்கரமான ஷாக்கு. அதை நம்ம மறப்போமா? உட்காந்து யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா? நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை, தானாக வரும். அது மாதிரி இந்த பிரம்மமாம் தனை மறந்த பேதமை இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு அது தானாக இழுக்கணுமா. அப்போ நம்ம எப்படி நமக்கு தேகாத்ம ஞானவத் ஞானம் தேகாத்ம ஞான பாதகம் ஆத்மன் ஏவ பவேத்யஸ்ய ச நேச்சன் அபி முச்சியத்தை. யார் நினைக்கலைனாலும் மோட்சம் கிடைக்கும். வந்து எப்படி நம்ம வந்து நம்ம நினைக்காம பிரயத்தனமே இல்லாமல் அது அப்படி இழுத்துட்டு போகுது. துக்க விருத்தியோ சுக விருத்தியோ இழுத்துட்டு போகிறது மாதிரி இந்த விருத்தி வந்து நம்மளை வந்து ஆட்கொள்ளணுமா. அத்தை ஓங்காரன் சஞ்சி எப்பயுமே சொல்லுவாங்க, ஆசையாக படித்தா எப்படிமா மறக்கும்பாங்க. வந்து அப்போ நம்ம ஆசையாக படித்தோம், நமக்கு அதுதான் ஆசை அப்படின்னா மறக்குமா? உட்காந்துருக்கும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது நம்ம பிரியமான விஷயத்து உள்ளுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு இது மேலே நமக்கு அந்த ஒரு இச்சை, தீவிரமான இச்சை நமக்கு வந்து வரணும். இப்போ நமக்கு இப்போ என்ன பார்த்துட்டோம், நம்ம அஜ்ஞானம் பார்த்துட்டோம், ஆவரணம் பார்த்துட்டோம், பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் நல்லா நமக்கு வந்து புரியணும். அப்போ இந்த மனசில் நல்லா நமக்கு பதிய வேண்டியது இருக்குது. பశ్చాத் கூட்டஸ்தக ஏவ அயம் அஸ்மி இத்தி வேத்தி விசாரத்தக. இப்படி அடுத்தது நம்ம 32, இன்னும் 2 இருக்குது நமக்கு. துக்கம் போதல் ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி. கர்த்தா போக்தா த்யேவாதி சோஹஜாதம் பிரமுஞ்சதி கிருதம் கிருத்யம் பிராபணீயம் பிராப்தம் இத்யேவ துஷ்யதி. கர்த்தா போக்தா த்யேவமாதி சோஹஜாதம் பிரமுஞ்சதி கிருதம் கிருத்யம் பிராபணீயம் பிராப்தம் இத்யேவ துஷ்யதி. இப்போ நமக்கு துக்கம் போதல் ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி. எப்படி துக்க நிவர்த்தி ஆகுது? கர்த்தா போக்தா பிரிச்சுருவோம். கர்த்தா போக்தா இதி ஏவம் ஆதி. கர்த்தா போக்தா இதி ஏவம் ஆதி. கர்த்தா என்றும் போக்தா என்றும், இதி ஏவம் ஆதி. ஆதினா எக்ஸட்ரா, நான் கர்த்தா நான் போக்தா எல்லாம் சேர்த்துக்கிட்ட சொல்கிறாரு. அகம் துக்கி, எனக்கு வந்து இது இல்லை அது இல்லை, எனக்கு கடைசியில் என்ன ஆகும், எனக்கு சித்த சுத்தி இல்லைன்றுவோம், நான் நல்லவே இல்லை, நான் ரொம்ப கெட்டவனாக இருக்கேன். என்ன பண்ணுறோம், மனசோட எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம சேர்த்து உள்ளே போட்டுருவோம். இந்த மாதிரி நமக்கு எல்லாத்தையும்
அந்த புலம்பல்னு போட்டுறாரு. இத்தியாதி, நான் கர்த்தா, நான் போக்தா, எனக்கு இது இல்லை, அது இல்லை, எனக்கு துக்கமாக இருக்குது, இது அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறோம், ஒரே புலம்பல். எல்லாம் என்ன ஆகுது, சோக ஜாத்தம். ஜாத்தம்னா கூட்டு கலவை, அந்த சோகமான ஒரு பண்டில். அந்த சோகத்தின் என்ன அது, பிரமுஞ்சதி. முஞ்சதினா விடுபடுகின்றான், பிரமுஞ்சதினா நன்றாக விடுபடுகின்றான். எதனால, நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை என்பதை புரிந்து கொள்வதா. இப்போ இதில் எதனால சோகப்படுறாங்கிறத மட்டும் கொடுத்துருக்கு. கர்த்தா போக்தா இத்தியாதி சோக ஜாத்தம் பிரமுஞ்சதி, விடுபடுகின்றான். நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை என்பதை புரிந்து கொள்வதன் மூலமாக என்ன பண்ணுறான், நன்றாக துக்கத்திலிருந்து விடுபடுகின்றான். எனக்கு புலம்புவதற்கு ஒன்றும் இல்லை, என்னை துக்கப்படுத்துவதற்கு எதுவும் இல்லை, நான் கஷ்டப்படுவதற்கு எதுவும் இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் அடைய வேண்டியது எதுவும் இல்லை, நான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. கர்த்தான என்னது, செயல் புரிபவன். போக்தானா அனுபவிப்பவன். எனக்கு செய்வதற்கும் ஒன்றும் இல்லை, அனுபவிப்பதற்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சதுனால என்ன ஆகுது, நமக்கு இந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். இது பண்ணணும், அதை பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகுது, அப்படியே ஒரு இந்த ஃப்ரீஸ் அப்படின்னு சொன்னோடனே எல்லாமே எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படி அகர்த்தா என்ன பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம். செயல் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் அகர்த்தா, அகம் அபோக்தா, எனக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அனுபவிப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம், தூக்கத்துலேருந்து முழிச்ச மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த பாரமார்த்திகத்திலேருந்து வியாபகாரிக்கத்துக்கு அதை மறந்துடவே கூடாது. எந்த திருஷ்டியில் நமக்கு கர்த்தா, எந்த திருஷ்டியில் போக்தா. ஏன்னா நமக்கு விவகாரத்தில் நம்ம எப்போ பார்த்தாலும் சரீரம் இருக்கிறது வரைக்கும் வேலை பார்த்துட்டே தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறான், ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிறான். சிதாபாசன் அம்சத்தில் எப்பவும் கர்த்திருவம் இருக்கும், எப்பவும் போக்திருத்துவம் இருக்கும், எப்பவும் அபூர்ணத்துவம் இருக்கும், எப்பவும் அதிருப்தி இருக்கும். என்ன புரிஞ்சுக்கிறான், நம்ம அது நைவ வேத்தியம், அதை மறக்கக்கூடாது. நான் என்னுடைய உண்மை சொரூபத்தை புரிந்து கொள்கின்றேன். நான் கூட்டஸ்தனாகிய நான், எனக்கு கர்த்திருவம் இல்லை, போக்திருத்துவம் இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் கூட்டஸ்தக. நம்ம அந்த 108 நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஆகணும், உள்ள ரீல் ஓடணும். நமக்கு ஒன்றொன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஞாபகத்தில் வரணும். அதன் காரணமாக என்ன செய்கிறான், அதுதான் நமக்கு துக்கம் போயிடுச்சு. எதனால் போயிடுச்சு, அகம் அக்கர்த்தா, எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன போல் எல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுது, துக்கம் போயிடுது. அப்படி என்ன பண்ணுறோம், அப்படி ஓடி ஓடி கனவு கண்டுட்டு இருக்கோம். முழிச்சோன்னே என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப், அவ்வளோதான். புலி வரட்டுது, அது வரட்டுதுன்னு ஓன்னு கத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது முடிஞ்சிடாதா, அது முடிஞ்சிடாதா, இந்த பிரச்சனை முடிஞ்சிடாதா அப்படின்னு இருக்கும்போது குரு சொன்ன வார்த்தை நமக்கு பிரயோஜனம் கிடைச்ச உடனே என்ன ஆயிடுது, நமக்கு முழிச்ச உடனே எப்படி அது எல்லாம் பொய்யாகி விடுகின்றதோ அது மாதிரி என்ன ஆகுது, நமக்கு பார்த்து கொண்டு இருக்கும் போதே இதெல்லாம் என்ன ஆயிடுது, ஒரு சினிமா மாதிரி ஆயிடுது. நமக்கு எல்லாம் ஒரு வேஷம் அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அப்பா முடிச்சோடனே என்னது, அப்பா அப்படின்னு என்ன ஆயிடுது, கிருத்தம் கிருத்தியம், கிருத்தம் கிருத்தியம், கிருத்தம்னா செய்யப்பட்டு விட்டது, சரி செய்யப்பட வேண்டியது, கிருத்தியம் செய்யப்பட வேண்டியது, செய்யப்பட்டு விட்டது, செய்யப்பட வேண்டியது செய்யப்பட்டு விட்டது. பிராபணியம் பிராப்தம், பிராபணியம்னா அடையப்பட வேண்டியது, பிராப்தம் அடையப்பட்டு விட்டது, அடையப்பட வேண்டியது அடையப்பட்டு விட்டது. இதி ஏவ துஷ்யதி, இதி ஏவ துஷ்யதி, இதன் காரணமாக என்ன பண்ணுறானா துஷ்யதி, பரமாத்மா சாமியில் ஜம்பிங் வித் ஜாய், அப்படி சந்தோஷமாக நம்ம படிக்கிறோம் இல்லையா, தாண்டவா தாண்டவான்னு என்னை சொல்லிட்டு என்னை தாண்டவம் ஆட வச்சுட்டாங்கன்னு, அது மாதிரி என்ன பண்ணுறானா, எனக்கு செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அதனால் அவனுக்கு என்னவா இருக்கான், விவகாரத்தில் என்னதான் மேல் மனசில் விவகாரம் இருக்குது, அபூர்ணத்துவம் இருந்தால் கூட ஆழ் மனசில் ஒரு ஒரு பேரமைதி இருக்கான் அந்த ஞானிக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ரொம்ப 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போயிருந்தான். இவங்க பக்கத்தில் இருக்க போகிறது இல்லை.
போகிறாங்கிற துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பான்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 அமைதி இருக்குமா மனசில். அது மாதிரி அதான் ஆள் மனசுக்கும் மேல் மனசுக்கும் ஒரு வித்தியாசம். இப்போ நம்ம பார்க்குறோம், வயசானவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க வந்து, ஆனாலும் அவங்க இறந்துட்டாங்க துக்கம் இருந்தாலும் அப்பா நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாங்கன்னு என்ன அது ஒரு அதுதான் அந்த ஆள் மனசுக்கும் மேல் இருக்கு இல்லையா நமக்கு. கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்படாமல் போயிட்டாங்க, இவ்வளோ அதில் ஒரு நிவர்த்தி நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அம்மா போயிட்டாங்க அப்பா போயிட்டாங்க அந்த ஒரு இதுக்கு வந்து அந்த உறவுனால நமக்கு அந்த இருந்தால் கூட வந்து ஆனாலும் ஒரு முடிஞ்சிருச்சு நிறைவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இவனுக்கு வந்து அந்த ஞானிக்கு என்னதான் பிரச்சனை இருந்தால் கூட அவன் செய்வதை செய்து முடித்த அந்த திருப்தி. வந்தோம் பிறந்தோம் எல்லாம் கஷ்டப்பட்டோம், கஷ்டம் கொஞ்சம் கூட உண்மையே இல்லைங்கிறத புரிந்து கொண்டு விட்டோம். கிருத்தகிருத்தியத்துவம், சர்வகாமாப்தி. ஆமாம், அதான் நமக்கு இந்த சாமி எப்பயுமே சொல்லுவாங்க, ஞானாமிருத்தேன திருப்தஸ்ய கிருத்தகிருத்திய யோகினக நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்தி சேத் நச்ச தத்துவவித். ஞான அமிர்தேன திருப்தஸ்ய, ஞானம்ங்கிற அமிர்தத்தினால் திருப்தி அடைந்த, ஞானாமிர்தஸ்ய திருப்தஸ்ய கிருத்தகிருத்திய யோகினக. எதனால் அவன் வந்து ஞானாமிர்தத்தினால வந்து திருப்தியாக இருக்கான்? கிருத்தகிருத்தியகன், செய்யும் செய்கை முடித்தவன். கிருத்தகிருத்திய யோகினக நைவ அஸ்தி கர்த்தவியம், அவனுக்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம், கொஞ்சம் கூட செய்வதற்கு எதுவும் இல்லை. அஸ்தி சேத், அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சான்னா நைவ தத்துவவித்து, அவன் தத்துவத்தை புரிந்து கொண்டவன் இல்லை. நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம், அந்த ஞானிக்கு செய்வதற்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்குன்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து இன்னும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இன்னும் அஸ்தி சேத் நச்ச தத்துவவித்து. கீதையில் வரும் ஸ்ரோத்தவியஸ்ய ஸ்ருதஸ்யச்சன்னு, அவனுக்கு கேட்பதற்கோ அறிந்து கொள்வதற்கோ எதுவுமே இல்லை. ஏன்னா அவனை தவிர எதுவுமே இல்லை. இது இன்னொன்று வரும், எஸ்து ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவக, எஸ்து ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவக ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. எஸ்து ஆத்மரதிஹி ஆத்ம திருப்தக, அவன் ஆத்மாவிலேயே ரமிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு செய்வதற்கு அடைவதற்கு எதுவுமே இல்லை. அது பூர்ண திருப்தி. அதுக்கு காரணம் அவன் பூர்ண அந்த சாதன சதுஷ்டியும் பூர்ணமாக இருக்குது. அந்த பூர்ணமான வைராக்கியம் இருக்குது, பூர்ணமான விவேகம் இருக்குது, எல்லாம் நமக்கு அதை நம்ம மறந்துடக்கூடாது இருக்குது. இதை படிச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு அந்த குவாலிஃபிகேஷன் வந்து என்ன ஆகக்கூடாது, மறக்கக்கூடாது. எதனால் அவன் வந்து இந்த அளவுக்கு கிருத்தகிருத்தியனாக இருக்கான்? அவனுக்கு அந்த ஞானம் வந்து நல்லா அவனுக்கு உள்ளுக்குள்ளே நல்ல வேலை பார்க்க தொடங்குது. நமக்கு ஒர்க் பண்ண கண்டிப்பாக நம்மளே பார்ப்போம், முன்னை விட இப்போ நம்ம நல்லாயிருக்கோம், முன்னை விட இப்போ நம்ம நல்லாயிருக்கோம். இப்போ நம்ம விடாமல் சாஸ்திரமும் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை என்ன பண்ணுறோம் வாழ்க்கையோடு. அதனால்தான் யோஜனியா சிதாத்மனின்னு ஒரு பதம் போட்டார். படித்த சாஸ்திரம் ஒரு பக்கமாக தனியாக இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இரு. ஏன்னா இதை தவிர உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைக்கு தீர்வு எங்கேயுமே கிடையாது. இதுதான் மருந்து, இந்த ஞானம்தான் மருந்து. இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஞானத்தை பயன்படுத்தினா இந்த பிரச்சனை உன்னை தொடவே தொடாதுங்கிறார். இப்போ நமக்கு இதை என்ன பண்ணணும், நமக்கு இது ஆள் மனசில் இது நம்ம விடாமல் அந்த சாஸ்திரத்தை மாறி படிக்கும்போது நமக்கே தெரியுது, ஆமாம் நம்ம வந்து நழுவிட்டோம். நம்ம எந்த நாணை பயன்படுத்திகிட்டு இருக்கோம், முக்கிய நானா அமுக்கிய நானா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், சித்தோட சேர்ந்துருக்கோமா கூட இதோட சிதாபாசனோட சேர்ந்துருக்கோமா, நம்ம என்னவாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு இதை நமக்கு சைட் பை சைடாக என்ன பண்ணணும், திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம புலம்புறதை விட்டுறோம். இப்போலாம் நம்ம புலம்ப மாட்டோம், புலம்பாமல் உட்காந்துட்டு ஆமாம் கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுறோம். இந்த சிதாபாசனோட சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது கஷ்டம்தான் இருக்குது, வந்து புரிஞ்சு கஷ்டப்படுறோம். முன்னே புரியாமல் கஷ்டப்பட்டுருந்துருப்போம், இப்போ புரியுது நமக்கு. இட் டேக் டைம் கொஞ்சம். அதான் அந்த துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி. ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குது, கொஞ்சம் ஒரு இது இருக்குன்னு பார்த்தேன். இந்த இது ஒரு தயானந்த சாமிஜியோட லைஃப்பில் ஒரு இது சொல்லுவாங்க. அவர் பிரம்மசூத்திரத்துக்கு அவ்வளோ பாஷ்யம் எல்லாம் அவ்வளோ எழுதி வச்சுருந்தாராம், அவ்வளோ ஒர்க் பண்ணி வச்சுருந்தாராம் அங்கே ரிஷிகேஷில் இருக்கும்போது.
அப்போ என்ன ஆச்சானா, ஒரு நாள் வந்து அந்த குடிசைக்கு வந்து தீப்பிடிச்சி அவர் நோட்ஸ் எல்லாமே எரிஞ்சு போச்சான். அவர் என்ன பண்ணாராம், வந்து அதை சுற்றி அந்த அந்த தீ எரியறதை சுற்றி வந்துட்டு கௌப்பீனை வந்தக கழுப்பாக்கிய வந்தகன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா. அதே கிருத்திய அவருக்கு வந்து அதனால அது 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 எழுதுனதுனாலையோ எழுதாமல் இருக்கிறதுனாலையோ அவருக்கு எந்த எண்ணம் நஷ்டமும் இல்லை. அவருக்கு எழுதினாரு, அது வந்து எரிஞ்சு போச்சா. அந்த இடத்துல தான் அவர் அங்கே தபஸ் பண்ணி அந்த குடியில் இருந்த இடத்துல தான் வந்து அப்போ அங்கே இதை கெட்டினதா சொல்லுவாங்க. அங்கே அந்த கோயில் அப்படியா அந்த இடம் டீச்சர்? அப்படியா? அந்த சரி, ஏதோ ஒரு இடம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நெருப்பால தூய்மை அடைஞ்சிருச்சு. கௌப்பீன பஞ்சகம்னு ஒன்று இருக்குது, அதை பாடிக்கிட்டு அவர் சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிட்டு வந்தார். அப்போ அவருக்கு வந்து என்ன இல்லை, வந்து செய்யும் செய்கை முடித்தவர். இது ஒரு செயல் நடந்தாலோ நடக்கலைனாலோ எந்த விதமான கவலையும் இல்லை. சித்பானந்த சாமிஜி பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் வந்து சொல்லுவாரா, இறைவா நான் ஒரு திட்டம் இடுகின்றேன், இந்த திட்டம் உன்னுடைய திட்டத்தில் இருந்தால் நடத்து, இல்லாவிட்டால் எனக்கொன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. இது வந்து ஏன்னா நம்ம ஒரு திட்டம் போடுறோம், இது இறைவனோட திட்டத்தில் இருந்தால் நடத்து, இல்லாட்டி எனக்கு ஒன்று கவலை, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், அகம் நித்திய திருப்தம். இதுதான் ஞானியோட லட்சணம். அப்போ நமக்கு இதுதான் நம்மளுடைய ஞானியோட லட்சணம். நம்ம இதுவாக ஆகணும். ஞானி நம்ம யாரோ ஞானி கிடையாது, நம்ம ஞானி தான். அந்த ஞானம் வேலை பார்க்கணும், நமக்கு வந்து டக்குன்னு வேலை பார்க்கணும். நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு பரோட்ச ஞானம் இருக்குது. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோமோ அது என்ன பண்ணோம், நமக்கு இது பலப்பட தொடங்கும். ஆமாம், அதான் கிருத்தியம் எனக்கு கிடைச்சாலும் ஒன்றும் இல்லை, கிடைக்காட்டாலும் நான் தான் பிரம்மமாச்சே, எனக்கு என்ன வேணும். அப்போ அந்த பிரம்ம திருஷ்டிலாம் நம்ம சொல்லணும், எனக்கு கிடைச்சாலும் ஒன்றும் இல்லை, கிடைக்கலனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் வந்து 100க்கு 1000 மடங்கு நான் பிரயத்தனம் பண்ணுவேன். ஆனால் அது உன்னுடைய திட்டத்தில் இருந்தால் தான் நடக்கும். பிரயத்தனம் பண்ணுவேன், நான் என்னுடைய முயற்சியை 100க்கு 1000 மடங்கு பிரயத்தனம் பண்ணுவேன். ஆனால் அது கிடைக்கலைன்னா கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அந்த நேரம் நான் வந்து என்னவா இருக்கேன், அகம் பிரம்ம. அப்போ அந்த வியாபாரத்தையும் பாரமார்த்திகத்தையும் நம்ம எப்படி நம்ம வந்து பிரித்து நம்ம விவகாரம் பண்ணும்போது நமக்கு, அதனால தான் பகவத்கீதையில் நமக்கு இதை சொல்ல போகிறாரு, எப்படி நம்ம வந்து காரியம் பண்ணும். ஏன்னா ரெண்டையும் நம்ம பிரிக்க வேண்டியது, விவகாரமும் பண்ணணும். நான் ஒரு காரியத்தை என்ன சொல்கிறாரு, நான் ஒரு திட்டமிட்டு காரியம் பண்ணுகின்றேன், இறைவா நான் திட்டமிட்டு ஒரு காரியம் நடத்துகின்றேன், இது உன்னுடைய திட்டத்தில் இருந்தால் நடத்து, அது நடக்கவில்லை என்றால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்ன ஒரு ஞானம் வேணும், இதுதான், இந்த ஞானம் தான் நமக்கு வேணும். இதுதான் வந்து முக்தசிய லட்சணம். அது அவ்வளோ ஒரு ஆள் மனசில் அந்த திருப்தி இருக்கிறதுனால தான் இதை சொல்ல முடியுது. ஏன்னா அவர் எதையும் எதிர்பார்த்து காரியம் செய்யவில்லை, தன்னுடைய சுயத்துக்காக. அதான் நமக்கு பைண்டிங் டிசையர், நான் பைண்டிங் டிசையர்னு போடுறோம். நம்ம பந்தப்படுகின்ற ஆசை, பந்தப்படாத ஆசை. இப்போ நம்ம பந்தப்படுத்தின ஆசைனா என்ன ஆகும், நமக்கு இது கிடைக்கலைன்னா அவுட்டு, அவ்வளோதான், நம்ம வந்து கேம் அவுட்டு, வாழ்க்கையே போச்சுன்னு உட்காந்துருவோம். நம்ம இப்போ பந்தப்படுத்தாத ஆசை அப்படிங்கும்போது நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா இதை விட நல்லா வேறு ஏதாவது நடக்கும் அப்படின்னு என்ன ஆயிடுது நமக்கு. அதுக்கு சத்தியத்துவம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய திருப்திக்கு ஒரு காரியம் நடந்தால் தான் நான் திருப்தியாக இருப்பேங்கிறது நமக்கு கிடையாது. அதுதான் நமக்கு அடுத்ததில் வரப்போகுது. முடிச்சிடலாம், இப்போ நம்ம இதோட முடிச்சிடலாம். நமக்கு இப்போ 7 பார்த்துட்டோம். நம்ம அஜ்ஞானம்னா என்ன, ஆவரணம்னா என்ன, விக்ஷேபம்னா என்ன, பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. இப்போ நமக்கு அகடமிக்காக இல்லாமல் இதை நம்ம லைஃபோட என்ன பண்ணிடணும், உராய்ச்சி பார்க்கணும். அப்போ நான் ஏன் கஷ்டப்படுறேன், துக்க நிவர்த்தி வேணும் அப்படின்னா, துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி வேணும்னா இதை வந்து நம்மளுடைய லைஃபோட என்ன பண்ணணும், பொருத்தி பார்க்கணும். எனக்கு ஏன் துக்கம் போல, எனக்கு ஏன் ஆனந்த பிராப்தி வரலை. அப்போ என்ன பண்ணும், முதல் ஸ்டெப்புக்கு போகணும். பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். அப்போ அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும், நம்ம வேலை பார்த்தோன்னா இப்போ கண்டிப்பாக இது வந்து ஞானியோட ஆப்த வாக்கியம். நம்ம இதில் நம்ம கரெக்டாக வந்தோன்னா நமக்கு இது கிடைச்சித்தான் ஆகணும்.
நம்மளுடைய அபியாசமும் முயற்சியும் நமக்கு இருக்குது. இப்போ எப்பெல்லாம் நம்மை மறந்து போகின்றோமோ, அப்பெல்லாம் என்ன பண்ணணும்? நான் பிரம்மம், நான் பிரம்மம், நான் பிரம்மம் என்ன பண்ணணும்? அதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு நன்றாக ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. நம்ம இதை நல்லாக விடாமல் அபியாசம் பண்ணுவோம். இந்த 7 படிநிலைகள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்போ நம்ம ஒரு வழியாக நமக்குலாம் பரோட்ச ஞானம் வந்துருச்சு, நல்லாவே வந்துருச்சு. இது நமக்கு இன்னும் கொஞ்சம் பலப்பட வேண்டியது இருக்குது. அது எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு நல்லாவே நமக்கு படி போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா நம்ம வெறும் திருஷ்டாந்தத்தோடு இல்லாமல், எனக்கு புரிஞ்சிருச்சிங்கிறதோட மட்டும் இல்லாமல், நம்ம நாஸ்தினா பாதிங்கிறதுலேருந்துலாம் விட்டுட்டு வந்துட்டோம். நம்ம அஸ்தி பிரம்ம அஸ்திக்கு வந்துட்டோம். நம்ம நல்லாவே வந்துட்டோம். பிரம்ம அஸ்மி கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம ஒரு சீக்கராக ஒரு தேடுதலோடு இருந்துட்டு பின்ன சீயர்னுங்கிறதுக்கு வரணும். நமக்கு அத்துஷ்யதி இந்த இதில் வரும், நமக்கு பஜகோவிந்தத்தில் வரும், நந்ததி நந்ததி நந்தத்தி ஏவ. சந்தோஷமாக தான் இருக்கான் அந்த ஞானி. எத்தனை கஷ்டம் இருந்தால் கூட சந்தோஷமாக தான் இருக்கான். அதை நமக்கு வரணும். அப்போ அதுக்கு என்ன ஒரே உபாயம் என்ன? நமக்கு இந்த கிருத்தகிருத்தியத்துவம் வரணும். அந்த கிருத்தகிருத்தியத்துவம் எப்போ வரும் அப்படின்னா, இந்த அகம் சிதாபாசகங்கிறத விட்டுட்டு சிதாபாசனோட ஆங்கிளில் நமக்கு கர்த்தவியமும் போக்தவியமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பிரம்மமாகிய எனக்கு எந்த விதமான கர்த்திருவம் இல்லை, போக்திருத்துவம் இல்லை. அது ஒன்று தான் உபாயம். அந்த கிருத்தகிருத்தியத்துவம், செய்யும் செய்கை முடித்தவன். எத்தனை நாள் ஞாத்தாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாள் வேண்டும், அப்பால் ஒரு செயலும் வேண்டாம். அப்போ நம்ம அந்த கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் எப்படி விட போகிறோம்? ஞானத்தினால விட போகிறோம். அகம் பிரம்மங்கிற அந்த ஞானம் திடமாக மனசில் எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இந்த பிரச்சனை எனக்கு இல்லை, சிதாபாசனுக்கு. இந்த பிரச்சனை எனக்கு இல்லை, சிதாபாசனுக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்? கலட்டி விட்டுட்டு அகம் கூட்டஸ்தக நம்ம பார்த்தோம். ஸ்வயம் பிரகாஷ கூட்டஸ்துவம் ஸ்வத்வம் நைவ வேத்தியம். அதை மறந்ததுனால தான் என்ன பண்ணுறான்? இந்த குழிக்குள்ளே சம்சாரத்துக்குள்ளே விழுந்துட்டுறான். அப்போ எப்போல்லாம் ஞாபகம் நமக்கு எப்போல்லாம் பிரச்சனைன்னு வருதோ அப்போல்லாம் நம்ம இது வேலை பார்க்க என்ன ஆகும்னா, நம்ம ஆள் மனசே நம்ம உள்ளேருந்து நமக்கு குருவாக இருந்து நமக்கு உபதேசம் பண்ண தொடங்கும். நம்ம பிரச்சனையோடு உட்காரும் போது என்ன சொல்லும்? அது நீ பிரம்மம் கவலைப்படாதன்னு அதை நம்ம அபியாசம் பண்ண பார்க்க முடியும். நமக்கே தெரியும் முன்ன மாதிரி இல்லை, நமக்கு இது வேலை பார்க்குது அப்படின்னு. நமக்கு இன்னும் விடாமல் இந்த அபரோக்ஷ ஞானத்தை பற்றி தான் அவர் நிறைய சொல்ல போகிறாரு. நம்ம நல்லா படித்து இது நமக்கு மயமாக ஆக்குவதற்கு கைவல்ய கணபதி இருக்கவே இருக்கார். நல்ல அவருடைய அனுகிரகத்தில் தான் எந்த குறையும் இல்லாமல் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். விடாமல் இதை நாம் அபியாசம் செய்வோம்.